ஆமென். கர்த்தருடைய நம்மோடு கூட ஆவியானவர் பேசுவாராக. அப்போஸ்தலர் எழுதின நடபடியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். சோத்திரம். அதில் இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், என்னோடு கவனமாய் கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம், அதனுடைய 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்போம். புதிய ஏற்பாடுல 204வது பக்கம். புதிய ஏற்பாடுல 204வது பக்கம். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியிருந்தது. ஆகையால் திடமனதா இருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடினால் மனுஷரே, திட்டமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும். கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லு. இந்த கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். கிரேத்தா தீவை விட்டு நீங்கள் புறப்படாமல் இருங்கள். அதுதான் உங்க வாழ்வுக்கு மிக ஆசீர்வாதமா இருந்தது. ஆரம்ப நாளில் இருந்து பவுலுடைய வார்த்தைகளை சோத்திர கேட்கிறதில்லை. பவுல் சொல்லப்பட்டுகிற காரியங்களை ஜனங்கள் குறித்து கேட்கவில்லை. அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே அதிகாரம் 10வது வசனத்தை, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று அவர்களுக்கு எச்சரித்தார். பவுல் பல முறை ஜனங்களை நோக்கி பயணத்தில் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இது சாதாரண பயணம் அல்ல. இது அல்லேலூயா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு யாத்திரை அல்ல. இது மிகவும் மோசமான ஒரு பயணம், மோசமான ஒரு யாத்திரை என்று அவர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கிறார். 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையுமே அதிகமாய் நம்பினான். சோத்திரம். கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நம்புவதில்லை, கேட்பதில்லை, அடங்கி நம்ம செயல்படுவதில்லை. சோத்திரம். அல்லேலூயா. யாரையோ நம்புறோம், யாராருக்கோ நம்ம செவி கொடுத்து போகிறோம். ஆனா இங்க பவுல் சொல்றார், இந்த கிரேத்தா தீவிலே உங்களுக்கு வருத்தம் சேதமும் வராதபடிக்கு இந்த கிரேத்தா தீவில் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சோத்திரம். கிரேத்தா தீவு அப்படின்னா நான் கண்டுபிடிச்சது, என்னுடைய விளக்கத்துல, என்னுடைய அறிவுல நான் சொல்றேன். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற இடம். கர்த்தர் ஆமென் தீர்க்கமாய் பேசுகிற ஒரு இடம். பாருங்க, 22ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் திடமனதாயிருங்கள், வருத்தங்கள் சேதங்கள் பல சூழ்நிலைகள் வரும். ஆமென். அதுல இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த கிரேத்தா தீவுல இருங்க. என் சொல்ல கேளுங்கன்னு சொல்றாரு. நீங்க திடமனதா இருங்கள் என்று சொல்றாரு. சோத்திரம். அல்லேலூயா. தைரியப்படுத்துகிறார். கிரேத்தா தீவு தைரியப்படுத்துகிற இடம். கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தங்கள் வெளிப்படுகிற இடம். ஜனங்களை தைரியத்தோடு முன்னேற்றி நடத்துகிற இடம் இந்த கிரேத்தா தீவு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. சபை, தேவனுடைய சமூகம் நமக்கு தைரியப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. நம்மை திடப்படுத்துகிற இடம். நம்மை அல்லேலூயா அவருடைய வார்த்தைகளினாலே சொல்லி நம்மை காத்து வழி நடத்துகிற இடம் தான் இந்த கிரேத்தா தீவு.
ஆமென் சொல்லுங்க. சபைய அந்த கிரேத்தா தீவுனா நீங்க வேற ஒண்ணும் மண்டைய யோசிக்க வேண்டாம், சபையத்தான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்றத கேளுங்க, ஆண்டவர் சொல்றத கேளுங்க, ஊழியக்காரர் சொல்றத கேளுங்க. சோத்திரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. பைபிள் சொல்வத, தேவ வசனம் சொல்வத தீர்க்கமாய் நம்புங்கள், கேளுங்கள். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். வருத்தங்கள் மாறும், சேதங்கள் மாறும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறும். 23 சொல்றார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்தார். தேவன் வருகிறவர் இடம்தான் இந்த கிரேத்தா தீவு, தேவன் வருகிற இடம்தான் இந்த சபை. அப்ப சபையை மிஸ் பண்ணக்கூடாது, சபையை விட்டுவிடக் கூடாது, தேவனுடைய வார்த்தையை மிஸ் பண்ணிவிடக் கூடாது. சோத்திரம். காலையிலே 2-3 ஆத்மா வந்து ஜோம் பண்ணிட்டு போயிருக்குது. நான் ஜோம் பண்ண சொன்னாங்க, ஜோம் பண்ணி வச்சு போங்கன்ட்டேன். சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. எனக்கு இந்த என்ன தெரியுமா, எனக்கு என்ன கோடி கொடுத்தாலும், என்ன 1000 அள்ளி கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சியே வராது. இந்த மாதிரி ஜனங்களை வந்து உட்கார்ந்து வார்த்தை கேட்டு ஆராதிக்கிறீங்க பாருங்க, இதுதான் எனக்கு பல கோடிக்கு சாமம். என்ன அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கோடி கோடியா 1000 அள்ளி கொடுத்தவங்களையும் பார்த்தாச்சு. ஆமா, எல்லாரையும் பார்த்துதான் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வச்சு நான் ஒண்ணு உலகத்துல கட்ட போறது கிடையாது. அல்லேலூயா. உங்களைய கட்டி பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்புல நான் இருக்கிறேன். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திர. தேவ சமூகத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவ பிரசன்னத்தை மிஸ் பண்ணக்கூடாது. சோத்திரம். யூடியூப்ல நிறைய செய்திகள் வருகிறது, டிவில நிறைய செய்திகள் வருகிறது. நம்ம போனை திறந்தாவே எல்லாம் ஊழியக்காரங்க கோட்டை போட்டிருப்பாங்க, ஜிப்பா போட்டிருப்பாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, எல்லாம் மாடல் மாடல் நிற்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. சோத்திரம். ஆனா தேவ சமூகத்தில் வந்து நின்று கேட்கிற அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் தீர்க்கமான வார்த்தை. அது நமக்கே தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தை. பாருங்க, அந்த ஜனங்களுக்காக பவுல் ஜெபம் பண்ணி இருப்பார். 276 பேர் அந்த கப்பல்ல பயணம் பண்றாங்க. கீழ்ப்படியாதவங்க இருக்கிறாங்க, பவுல் வார்த்தையை கேட்காதவங்க இருக்கிறாங்க, பவுல் சொல்லுக்கு அவன் இணங்காதவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இருந்தாலும் பவுல் இவர்களுக்காக ஜெபம் பண்ணி இருப்பார். பவுல் இவருடைய சூழ்நிலை கண்டு ஜெபம் பண்ணி இருப்பார். ஒவ்வொரு பேரை சொல்லி இந்த பவுல் ஜெபம் பண்ணி இருப்பார். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அவர் இருந்த அந்த கிரேத்தா தீவுக்கு தூதனை அனுப்புகிறார், கர்த்தருடைய வார்த்தை அனுப்புகிறார். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக ரோமாபுரியில போய் நிக்கணும். அல்லேலூயா. ராஜாக்கு முன்னாடி நிக்கணும், அதிகாரத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும். ஆகவே உன் சாவு இந்த இடத்தில் அல்ல, உன்னுடைய மக்களுடைய சாவு இந்த இடத்தில் அல்ல. நான் சொல்ற வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லு, நான் அவர்களை வழி நடத்துவேன். அல்லேலூயா. உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் தயவு பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். யார் இந்த அல்லேலூயா தேவனுடைய வார்த்தையை நம்பி இந்த சபையை நம்பி வர்றாங்களோ அவர்களுக்காக மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்காகத்தான் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவார்கள். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இந்த கிரேத்தா தீவு அல்லேலூயா பல சேதங்களை மாற்ற பண்ணும், சில வருத்தங்களை மாற பண்ணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கிரேத்தா தீவு பல குறைகள் நிறைந்த இடம். சோத்திரம். பல குறைவுகள் உள்ள ஒரு இடம் தான் இந்த கிரேத்தா தீவு. தீத்து 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் தீத்துவை அனுப்பி அங்கே தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறார். பாருங்க, நீ குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படி நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் அந்த பட்டணந்தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி உன்னை இந்த கிரேத்தா தீவுக்கு விட்டு வந்தேன். சோத்து. குறைகள் உள்ள ஏரியா தான், குறைகள் உள்ள பகுதி தான், வருத்தங்கள் சேதம் உள்ள ஒரு இடம் தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமான வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை. தேவ மனுஷர் மூலமாக அந்த கிரேத்தா தீவை ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் குறைவுகள் எல்லாம் மாற போகிறது. ஆமென். அல்லேலூயா. குறைவுகள் மாறுகிற இடம் தான் இந்த கிரேத்தா தீவு. ஆமென். சேதங்கள், வருத்தங்கள், போராட்டங்கள் மாறுகிற இடம் தான் இந்த கிரேத்தா தீவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 12வது வசனத்தை வாசினா, தீத்து 1:12 வாசினா, அந்த கிரேத்தா தீவர் ஓயா பொய்யரா இருந்தார்கள், துஷ்டமிருகரா இருந்தார்கள், பெருமைக்கு சோம்பேறிகளா இருந்தார்கள். அவர்கள் எல்லாரிலும் அவர்கள் அல்லேலூயா தீர்க்க தரிசனம் சொல்லி
ஆமென், அவர்களை சரியாய் வழி நடத்தி சீர்படுத்தி அவர்களை சிறப்படுத்தி நடத்தினவன் தான் அல்லேலூயா தேவ மனுஷர்கள். அல்லேலூயா. அந்த பட்டணம் மோசமான பகுதியா இருக்கலாம், உங்க குடும்ப சூழ்நிலை மோசமான நிலையா இருக்கலாம், உங்க வாழ்க்கை பல சூழ்நிலைகள் மோசமான நிலையா இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், அல்லேலூயா, அந்த கிரேத்தா தீவோடு நெருங்கி வா. இந்த கிரேத்தா தீவை மிஸ் பண்ணாத, இந்த கிரேத்தா தீவை விட்டு விடாதே, தேவ சபையை விட்டு விடாதே, தேவன் வார்த்தை விட்டு விடாதே, தேவ மனுஷனை விட்டு விடாதே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த அதிகாரத்தின் கடைசி சொல்லுகிறது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமா, சோத்ரு. கிரேத்தா தீவுக்கு கிட்டி வா. சொல்லுங்க அந்த வார்த்தைய. கிரேத்தா தீவுக்கு நெருங்கி பக்கத்துல வா. கர்த்தருடைய வார்த்தை வரும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் வரும். உங்க வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு அல்லேலூயா தேவ மகிமை அங்க வெளிப்படும். சோத்திரம். நீங்கள் எதிர்பார்க்காத பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இந்த கிரேத்தா தீவை நெருங்கி வாருங்கள், பக்கம் வாருங்கள். சோத்திரம். இந்த கிரேத்தா தீவையில் அல்லேலூயா என்னென்ன காரியங்கள் மாறினது என்று ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த கிரேத்தா தீவில 4 காரியங்கள் மாறினது. அல்லேலூயா 4 மாற்றங்கள் வந்தது. ஓ அல்லேலூயா 4 விதமான நன்மைகள் அந்த கிரேத்தா தீவில் வெளிப்பட்டது. சோத்திரம். இந்த கிரேத்தா தீவுக்கு வந்தாதான் அப்படின்னா தேவ சமூகத்துக்கு வந்தாதான், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துக்கு வந்தாதான், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைந்த இடத்துக்கு வந்தாதான், கர்த்தர் பேசுகிற இடத்துக்கு வந்தாதான் சில மாற்றங்கள், சில மாறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒண்ணு நடக்காது. சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. ஆலயத்துக்கே சரியா வராம 2 வாரத்துக்கு ஒருக்க வந்தீங்கன்னா அது நன்மை நமக்கு நடக்காது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பவுல் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, ஆமென், அல்லேலூயா, பவுல் சொல்லுகிறதை, தேவ மனுஷன் சொல்லுகிறதை கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 1 அல்லேலூயா தடுப்பு தடைகள் மாறும். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லணும். தடுப்பு தடைகள் மாறும். சோத்திரம். அல்லேலூயா. தாங்கள் விரும்பியது கைகூடும். எல்லாம் சொல்லுங்க. தாங்கள் விரும்பினது கைகூடும். சோத்திரம். தகுந்த ஆலோசனை கிடைக்கும். சொல்லுங்க. என்ன ஆலோசனை, அந்த நேரத்துக்கு என்ன ஆலோசனை அது ஆவியா நமக்கு தருவா. அல்லேலூயா. ஆமா, தப்பி பிழைக்க வைக்கும். எல்லாம் சொல்லுங்க. தப்பி பிழைக்க வைக்கும். 3வது தகுந்த ஆலோசனை கிடைக்கும். 4வது தப்பி பிழைக்க வைக்கும். இந்த கிரேத்தா தீவு உங்களை தப்பிக்க வைக்கும். இந்த சபை, இந்த ஊழியம் உங்களை தப்பிக்க வைக்கும். உங்களை போக வேண்டிய இடத்திற்கு சரியாய் உங்களை அது நடத்தும். ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. நம்பர் 1 நான் சொன்ன தடுப்பு தடைகளை என்ன செய்யும்? மாற்றும். வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 7வது வசனத்தை வாசிங்க. காற்று எங்களை தடுத்தபடியினால், மைக் எடுத்தவங்க, நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மேனோ ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவில் ஒதுக்கில் ஓடினோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1 நான் சொன்ன தடுப்புகளை, தடைகளை மாற்றும் இந்த கிரேத்தா தீவு. வசனம் சொல்லுது பல தடைகள் வந்தது. காற்று எங்களை தடுத்தது. பல தடைகள் எங்க வாழ்க்கையில் வந்தது. நாங்கள் வேகமா ஓட்டலாம் நினைச்சோம், ஆனா எங்க வாழ்க்கை மெதுவா தான் போச்சு. சில டைம் வாழ்க்கை ஸ்லோவா போகுது, சிலருக்குலாம் வேகமா போகுது. என்ன ஆமேன் வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, எவனை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வாழ்க்கை வேகமா போகுது. நம்ம வாழ்க்கை மட்டும் ஆமை மாதிரி மெல்ல மெல்ல போகுது. சிலர் வாழ்க்கை முயல மாதிரி என்ன செய்யுது? ஆமா, வேகமா போயிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. நான் ஒரு இடத்துல இப்படி படிச்சேன், நீ 100ல போனீங்கன்னா 108ல வருவேன். என்னங்க? 100ல போனா ஆமா 108ல வருவேன். ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒருத்தர் எழுதி இருந்தார். அப்படின்னா வண்டி மெல்ல வேகமா ஓட்டக்கூடாதான், மெல்லத்தான். சிலர்லாம் இன்னைக்கு வேகமா முறுக்கி முறுக்கி ஓட்டி வண்டி எடுத்தாங்கன்னா அவங்க பயங்கரமா தான் போறான்.
100ல போனா 108ல வரும். எனக்கு கொஞ்ச நாள் அது புரியல, அந்த இது புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, கொஞ்ச நாள் லேட் பிக்கப். ஆமென். சிலர் வாழ்க்கையில மெதுவா போகுதா, பிரச்சனை இல்ல, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். சில தடைகள் வரும், சில எதிர்பார்த்த காரியங்கள் உடனே நடக்காதுதான். காற்று எங்களை தடுத்தது. இந்த கப்பல் பயணத்திற்கு காத்து பெரிய எதிரி. ஆமென் சொல்லுங்க. படகை ஓட்டி ரோட்ல போகும்போது என்ன காத்தடிச்சாலும் அதை நினைச்சுதான் மாத்திட்டு போயிடலாம். ஆனா கடல், கப்பல், தண்ணி மேல போகிற வாழ்க்கை லைட்டா ஒரு காத்து அடிச்சாவே சோத்துரும். நீங்க இந்த திருப்பூர் சைடு, நெகமம் சைடு எல்லாம் கொஞ்சம் வண்டியை மெயின் ரோட்ல ஓட்டி பாருங்க, பயங்கரமா காத்தடிக்கும். நிறைய நான் 2 வீலர்ல நான் பார்த்திருக்கிறேன். சோத்திரம். ஆமா, காத்து பயங்கரமா அடிக்கும். சில ஏரியாக்கள்ல அப்படி காத்து அடிக்கும் பாருங்க. நம்ம வண்டி எவ்வளவு முறுக்குனாலும் வண்டி போகாது. நம்ம காற்று வேகத்துக்கு நம்மளை தள்ளி கொண்டு போகும். சில டைம்ல நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பல காத்து நம்ம மேல அடிக்கும். சோத்திரம். அல்லேலூயா. பல தடைகள் வரும், அதையும் மேற்கொண்டு போக வைக்கிற ஒரு இடம் தான் இந்த கிரேத்தா தீவு. உங்க வாழ்க்கையில பல தடைகள் வரலாம், தடுப்புகள் வரலாம், உங்களை அடுத்த நிலைக்கு முன்னேற விடாமல் பல தடைகள் வரலாம். ஆவியானவர் சொல்றார், அந்த தடைகளை ஆவியானவர் மாற்றுவாராக, அந்த தடைகளை ஆவியானவர் முறித்து போடுவாராக. சோத்திரம். அநேக நாள் மெதுவாக நாங்கள் சென்றோம், வருத்தத்தோடு நாங்கள் பயணம் பண்ணினோம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பல வருத்தமான சூழ்நிலையோடு பயணம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கர்த்தர் அழைக்கப்பட்ட அந்த அல்லேலூயா கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க போய் கொண்டிருக்கும் பொழுது செங்கடல் அவளுக்கு முன்பதாக வந்தது. அப்படிப்பட்ட செங்கடல் அவங்க பார்த்தாங்களான்னு தெரியல. பாருங்க, அந்த செங்கடலை கடந்து போவதற்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ஆத்த கடந்தெல்லாம், ஒரு வாய்க்கால கடந்தெல்லாம், மற்ற நீரூற்று கடந்தெல்லாம். ஆனா அந்த கடல்களை கடப்பது ரொம்ப கஷ்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்குகிறாங்க. மோசே முறையிடுகிறார் தேவனை நோக்கி. மோசேட்ட முறையிடுறாங்க, எங்களை கொல்றதுக்காக கூட்டு வந்தீங்க. சில டைம் செங்கடல் வரத்தான் செய்யும், அதை பிளந்து அதை கடக்க பார்க்கணும். நம்மால என்ன பண்றான் தெரியுமா? செங்கல் வருதா, உட்காந்து மீன் பிடிச்சு, மீன் பொறிச்சு சாப்பிட்டு சௌகரியமா உட்காந்து அந்த செங்கடல்ல மீனை பிடிச்சு சுட்டி சாப்பிட்டு இருக்காங்க. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை, ஒரு தடை வருதா, அதை மேற்கொண்டு ஜெயித்து வரணும். அங்கே உட்கார கூடாது. அங்கே உட்கார்றதுக்கு செங்கடல் அல்ல, அது பிளந்து வரணும். யோர்தான்கள் வரத்தான் செய்யும், அது கரைபுரண்டு ஓடும், பயங்கரமா அடிச்சு கொண்டு ஓடும். அதை கடந்து போவதற்கு தான் தேவன் நம்மை விரும்புகிறார். நம்மளால உட்காந்து துண்டை பிடிச்சு, நீ அந்த துண்டை பிடி, இந்த துண்டை பிடி, 2 பேரும் மீனை பிடிச்சு மீனை சுட்டி சாப்பிட்டு, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் ஜபத்துக்கு வரல? பாஸ்டர் செங்கடல், பாஸ்டர் செங்கடல் வந்தா என்ன பண்ண? அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம் அப்படித்தான். அல்லேலூயா. ஆராதனை டைம்ல, நேற்றுக்கிழமை நாள்ல, வெள்ளிக்கிழமை நாள்ல, ஜெப நாட்கள்ல அல்லேலூயா கண்ட காரியங்களை, பிரச்சனைகளை மண்டையில வச்சுட்டு, குடும்ப வாழ்க்கையில் வச்சுட்டு அதை கடப்பதற்கான முயற்சி செய்வதல்ல. அங்க உட்கார்ந்து சௌரியமா உட்கார்ந்து சோறாக்கி சாப்பிட்டு இருக்க கூடாது. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? நல்ல தண்ணி, அழகா தண்ணி போகுது, நல்ல பீச் வேற, அழகா செல்ஃபி ஏடுறா மாப்பிள்ள, நல்ல செல்ஃபி ஏடுறா, நீ மீனை சுடுறா, நீ சாப்பாடு வையடா அப்படின்னு மாறி மாறி நம்ம சுட்டி சாப்பிட்டு அங்கே கடக்கல. அதை கடப்பதற்கான பாதை வழிகளை தேடி அதை கடந்து வந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு தடை வருதா, ஒரு தடுப்பு வருதா, அங்கே உக்காந்துறது. பல்லாங்குழி விளையாடுவோமா? பல்லாங்குழி நம்ம தான் எங்கேயும் போக முடியாத, இப்பதான் போக முடியாத தடுப்புல உட்கார்ந்து இருக்கிறோமே. ஆமா, அல்லேலூயா. பல்லாங்குழி விளையாடுவோமா? ஆமென் சொல்லுங்க. பரம்பதம் விளையாடலாமா? பாம்பு கடி விளையாடலாமா? எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க. நம்ம எல்லாம் இன்னும் விளையாடாத மாதிரியும், ஒண்ணுமே நமக்கு தெரியாத மாதிரி, ஆடுபுலி ஆட்டம் எல்லாம் நம்ம எல்லாம் ஆடாத மாதிரி இல்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. தடைகள் வரத்தான் செய்யும், நமக்கு விரோதமா பல காற்று அடிக்கதான் செய்யும். அதை எதிர்த்து அதை மேற்கொண்டு வர வேண்டும். இந்த கிரேத்தா தீவு நாம எப்படி வழி நடத்த போகிறது? கர்த்தருடைய வார்த்தை, சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு அதை ஜெயமாய் எழும்பி நடந்து வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வியாதி நம்மளை படுக்கத்தான் வைக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து எந்த வியாதியஸ்தனை பார்த்து அவர் சொன்ன முதல் வார்த்தை தெரியுமா? எழுந்திரு. ஆமென் சொல்லுங்க. என்னதுங்க? ஆமா, கொல்கத்தால நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் பாருங்க. கொல்கத்தா மீட்டிங் அங்க போயிருந்தேன், பிரசங்கம் பண்ண பாருங்க. சோத்திரம். நிறைய வாலிபர்கள் எல்லாம் அங்க, நிறைய வாலிபர்கள் நல்லா அங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அல்லேலூயா குண்டா சட்டியை ட்ரம் எடுத்து அடிக்கிறான். சோத்திரம். ஒவ்வொருத்தரும் கையில ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. சோத்திரம். நல்ல பிள்ளைகள். நம்ம சபையில வர்றவங்க நம்மளை மாதிரி வேடிக்கை பார்த்து உட்காராம அங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பான் சபையில. நல்லா இருக்கும், அழகா இருக்கும். சோத்திரம். பாருங்க, நான் பிரசங்கம் பண்ண இதே மாதிரிதான் பிரசங்கம் பண்ணேன். சோத்திரம். அல்லேலூயா. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எதுக்கு ஆண்டவர் சொன்னார்? ஏன் படுக்கை எடுக்க சொன்னார்? அவனை சுகமாக்கி மட்டும்
மட்டும் விடாம, விடுதலை கொடுத்து விடாம, ஏன் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போக சொன்னாரு அப்படின்னு கேட்டேன். யாருக்குமே பதிலு தெரியல. அப்ப நான் சொன்னேன், ஏன் ஆண்டவர் படுக்கை எடுத்துக்கொண்டு போக சொன்னார்னா, இவன் படுக்கை எடுக்காம போயிருந்தான்னா இன்னொருத்த வந்து படுத்துட்டு இன்னும் 38 வருஷமா ஆயிரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்ப நீ எழும்புறது மட்டும் பத்தாது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு விசுவாசி ஒரு பிரச்சனையிலிருந்து எழும்பி மாறி போயிரும். சோத்திரம். அது எழும்பி அது நல்ல வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்று, இன்னொரு விசுவாசி வேற ஒரு பிரச்சனை வந்து அதே இடத்துல உட்கார்ந்துக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரே இடத்துல உட்காராதீங்க. பல பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே இடத்துல உட்காராதீங்க. நேற்றுக்கு ஒரு ஆவியோட உட்கார்ந்து இருப்போம். ஜோத்திரம். இன்னைக்கு வேற ஒரு ஆவியோட வருவோம். ஜோத்திரம். அப்ப இந்த ஆவியை மேற்கொள்ள விடாமல் போன நாள் உட்கார்ந்து அந்த ஆவி நம்மளை அமிழ்த்திட்டே கிடக்கும். ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சேர்ல உட்கார்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு அந்த சேர்ல உட்காருங்க. நல்லா தொடச்சிட்டு சேர்ல உட்காரு. என்ன ஆமென் வர மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல தடைகளை மேற்கொள்ளணும். நமக்கு விரோதமாக தடை வரும். அந்த காற்றை ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல சோத்திர சில காற்று எல்லாம் நம்மளை தாக்க அழிக்க வந்த காற்று. ஆனா சில காற்றெல்லாம் ஜெயத்தின் காற்றாய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பெரும் காற்று வீட்டையே சாச்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பெருங்காற்று, புயல் காற்று, சூறாவளி காற்று, இப்படி நிறைய காற்று இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அது அழிவை தந்தது. அது நம்ம வாழ்க்கையில பல அழிவு மோசங்களை கொண்டு வந்தது. ஆனால் வேதத்துல கீழ்காற்று ஒன்று வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கீழ்காற்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய செங்கடலை பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை, காடைகளை கொண்டு வந்து நிரப்பினது. சோத்திரம். ஆமென். எசேக்கியா பள்ளத்தாக்குல உலர்ந்து போன எலும்புகளுக்குள் ஒரு கீழ்காற்று வந்து அதை உயிர்ப்பித்தது, பெரிய சேனையாய் மாற்றினது. எந்த காற்று தடையா இருந்ததோ அந்த காற்று நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாறும். எது நமக்கு தடையா இருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். தடைகளை கண்டு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தடைகளை, தடுப்புகளை கண்டு அங்கேயே உட்கார்ந்து சோறாக்கி குழம்பு வச்சு பொரியலை வச்சு மற்றவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு கூடாது. நான் இந்த தடைகளை மாற்றணும், இந்த தடைகளை நான் ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாக்க யோபு வாழ்க்கையில ஒரு காத்து வந்து அடிச்சது பாருங்க. யோபு 1:19 வாசிக்க நேரம் இல்ல, கவனிங்க. ஒரு காத்து வந்து அடிச்சது. அவங்க வீட்டு முழுவதும் வந்து அடித்ததினாலே அவங்க 10 பிள்ளைகள் அதே இடத்துல மரித்து போனார்கள். ஒரு காற்று 10 பிள்ளை அழிச்சிருச்சு. இருந்த 10 பிள்ளைகள் அழிஞ்சு போயிட்டாங்க. நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? என்ன பண்ணிருப்பீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. என்னென்னமா பண்ணிருப்பீங்க? அல்லேலூயா. யோபு சொல்றா, நன்மை அனுபவித்தனா தீமையை எந்த காத்து அடிச்சாலும் எனக்கு பரவாயில்ல, எந்த அழிவு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அவைகளை ஜெயிக்க பிறந்தவர், அவைகளை நான் முன்னேறி போகிறவர், அவைகளை நான் என் வாழ்க்கையில கடந்து போகிறவர். இப்போ யோசுவாவின் நாட்களில் எரிகோக்கள் வந்து முன்னாடி அந்த மதில் வந்து அவருக்கு தடையார், கடந்து போக முடியல. இப்ப நமக்கு முன்னாடி எரிகோ வந்து என்ன பண்ணுவோம்? சவத்துல கிறுக்கி விளையாடுவோம். பெரிய சவறு. அவன் சொல்லுங்க. சவத்துல ஏறி ஏறி குதிச்சு குதிச்சு விளையாண்டு இருப்போம். ஏன்னா ஆமென் சொல்ல மாட்டேன். ஆனா அங்க ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ இந்த மதில் விழுகட்டும், ஏசப்பா சொல்லி இருக்கிறார், எல்லாரும் ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க. அந்த பாட்டு பாருங்க. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரி. இப்படி பாட்டு நடந்துட்டு ஒரு சைடு, இன்னொரு சைடு நம்ம ஆளுக்கெல்லாம் கடா வெட்டி ஆடு வெட்டி சாப்பிட்டு இருக்கிறான். ஒரு சைடு ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே இந்த மதில் விழுகட்டும், தடைகள் மாறட்டும், ஒரு பக்கம் ஜெபம். இன்னொரு அக்கா ஒரு அம்மா ஆடு அதுல வெட்டி விசில் போயிட்டு இருக்குது. மதியான குழம்புக்கு. ஹலோ, தடைகளை மேற்கொள்ளணும்.
தடைகளை ஜெயிக்கணும். ஜெபம் இருக்கா, ஆராதனை இருக்கா, துதி இருக்கா, உபவாசம் இருக்கா? ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு தடை வந்துட்டா அப்படியே முக்காடு போட்டு உட்கார்ந்துறதா? அதை மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். அது மெதுவாய் நடந்து பாருங்க. இவர்கள் மெதுவாய் சென்று அதை கடப்பதற்கான முயற்சிகளை செய்யறாங்க, அதை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை செய்யறாங்க. பாருங்க அப்போஸ்தலர் 27:8 அதை வருத்தத்தோடு கடந்து, எப்படி கடக்கிறாங்க? வருத்தத்தோடு. 9 வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழித்து போனபடினா. எப்படிங்க? உபவாசம் இருந்து இருந்து ஜெபம் பண்ணி முடிஞ்சே போச்சு. ஆனாலும் அவங்க பயணத்தை, அவங்க வாழ்க்கை, அவங்க முயற்சியை விடல. தடை வரும், தடை வரும், தடைகள் வரும், மேற்கொள்ளும். இந்த தடைகளை ஜெயிக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் ஊழியத்துல பல தடைகள் இருக்கத்தான் செய்யுது, பல போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. அதை ஒவ்வொரு நாளும் ஜெயித்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கிறேன். என் ஊழியத்தை கவிழ்க்க, என் ஊழியத்துக்கு விரோதமாக செயல்பட, ஆமென், பல விஷயங்கள் எழும்பித்தான் இருக்கு. அதைகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம். 27:14 வாசிக்கும் பொழுது ஒரு காத்து அடிக்குது பாருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரே கிளிதோன் என்னும் கடும் காற்று அதுல மோதிட்டு, ஒரு பயங்கர ஒரு காற்று வந்து அடிக்குது. காத்து எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னு நம்ம நினைச்சுக்கோ, இவதான் காத்து அனுப்பியிருப்பா, பேன்ல 10 வச்சு என் வீட்டுக்கு நேரா சுத்தி விட்டுட்டா. ஆமென் சொல்லுங்க. இவதான் மந்திரிச்சு வச்சுட்டா. இந்த எலுமிச்சை பழத்துக்கு காரணமே இவதான். சோத்திரம். ஆமென். ஆம், இவ அல்லேலூயா. இந்த மாதிரி செய்யறதுக்கு காரணமே இவதான். அப்படி நம்மள என்ன செய்யறோம்? காத்து எங்கிருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாச்சாமே. ஆமென் சொல்லுங்க. அது வாட்டுக்கு வந்து அடிக்குது, வாழ்க்கையில நொறுக்க வருது. தடைகளை நமக்கு விரோதமா பல தடைகளை கொண்டு வர. எப்படி போவான்னு பார்க்கலாம், எப்படி போவான்னு பார்க்கலாம், எப்படி இவ ஜெபம் பண்றான்னு பார்க்கலாம், எப்படி இன்னைக்கு சர்ச்சுக்கு போறான்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு வீட்டு ஜன்னல் இருந்து எட்டி பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஆளு போலாமா வேண்டாமா, ஒரு மாதிரி காலை எந்திரிச்சோன்னா ஒரு மாதிரி இருக்குது. இன்னைக்கு போலாமா வேண்டாமா? அவ அங்கிருந்து சொல்றா, போகாத சாமி, நான் உனக்காக வேண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவ பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்கா. என்ன ஆமேன் வர மாட்டேன். நீ போகக்கூடாதுன்னு பக்கத்துல இருக்கிற ஒருத்தி வேண்டிட்டு இருக்கிறா, நமக்கு இங்க போலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா, வசனம் படிக்கலாமா? டிவி பார்க்கும் போது, செல்போன் பார்க்கும் போதெல்லாம் அப்படி தோணாது. பார்க்கலாமா வேண்டாமா? இந்த சீரியலை பார்க்கலாமா, இந்த படம் பார்க்கலாமா, இதை செய்யலாமா? அப்பெல்லாம் தோணாது. ஆவிக்குரிய காரியம் வரும்போதுதான் நமக்கு அப்படி தோணும். சொல்லுங்க. சிலர்லாம் அப்படியே சடவா வந்திருக்காங்க, எலும்பி சர்ச்சில இருந்து எலும்பி இன்னைக்கு ஐயோ போய் ஆகணுமே, ஐயோ போன வாரம் போகல அல்லது அதுக்கு முந்தின வாரம் போகல, போய் ஆகணுமே அப்படிங்கிறது எலும்பி சடவா கிளம்பி சடவா நடந்து சடவா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் உங்களே சொல்லல, தடைகள் வரத்தான் செய்யும். காலையிலேயே ஒரு பேய் வாசல்லையே வந்து உட்கார்ந்து இருக்கும், உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பேய். அந்த வாசலை கடக்க விடாது, அதை மோதி அடிச்சு நிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வசனம் சொல்லுது, அது அல்லேலூயா கடும் காற்று அதுல என்ன செஞ்சது, மோதிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள 9 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு பேய் வந்து நின்றோம். சொன்னாங்க பாத்தீங்களா, கால கிளம்ப வந்த அதுக்குள்ள ஒரு அடி விழுந்துருச்சு. தான் பேய் பிசாசு கரெக்டா வந்துடும். நீ 9 மணிக்கு கிளம்புவ, 9:30 மணிக்கு ஆப்பு வைப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சோறு கொடுக்கிறதுக்கு அண்ணனுக்கு சோறு கொடுக்க வந்தவன, அல்லேலூயா, தாவீது அதைய பார்த்துட்டு சும்மா நிக்கல. அவனு மற்றவங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அவனும் மற்றவங்களை மாதிரி அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு போகல. நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தில் அவன் ஜெயித்தான். சூப்பர் வசனம் என்ன தெரியுமா? அவன் கோலியாத்தை அடிச்சானா, ஒரு அடி அடிச்சதுல அவன் குப்புறா விழுந்துட்டான். அதுக்கு மேல ஏறி நின்னு அவன் அருவாள் எடுத்து அவன் கத்தி எடுத்து அவனையும் சொருகிறான் பாருங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். எனக்கு எப்படா அதுல கிடைக்கும் வெயிட் பண்றேன். சில பேரை குத்த வேண்டி இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. நம்ம சில பேரை போட வேண்டி இருக்கு. நான் உங்களே சொல்லல, ஐயோ நீங்க உங்களே நினைச்சிடாதீங்க, சாத்தான சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, அல்லேலூயா. சில பேர் மேல ஏறி நின்னு சொருகு நான் விரும்புகிறேன். சோத்திரம். அல்லேலூயா. அந்த நாளுக்காக ஐ அம் வெயிட்டிங். கத்துருக்களை அப்படி போடணும். சோத்திரம். கடந்த நாள் இங்க ஒருத்தர் ஏறி உட்காந்து அப்படிதான் போட்டான். சோத்திரம். ஆமா, அழகா ஏறி உட்காந்து சோபால உட்காந்து அப்படியே மிச்சர் நொறுக்கிற மாதிரி போட்டு நொறுக்கிறான் பாரு. நம்ம சாத்தான அப்படி நொறுக்கணும். நமக்கு விரோதமா எழும்புகிற பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கணும். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வருது பாருங்க, 15ஆம் வசனம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலேயே போகப்பட்டோம். தடைகளை ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல? தடைகளை ஏன் ஜெயிக்க முடியல? போற போக்கில போயிடுறது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா வரல இல்லையா? பத்திரிக்கை கொடுத்துட்டாலாம உடனே பின்னாடியே போயிடுறது. ஐயோ பிரியாணி சாப்பாடு சோறு குழம்பு, ஐயோ மத்தான் வருவா அத்தா வருவா வருவா பின்னாடியே போயிடுறது. பத்திரிக்கை கொடுத்து அடுத்த நாளே கிளம்பி போயிடுறது. நம்மால் விருந்து மருந்தும் 3 நாளைக்கு தான். போன வாரமே கல்யாணம் முடிச்சாலும் 7 வாரம் சேர்ந்து இருந்துட்டு வர்றது. வீட்டுல என்ன வேலை அப்படின்னு இருந்துட்டு வந்துடுறது. ஆமென் சொல்லுங்க. நீங்க சொந்தக்கார வீட்டுக்கு போன உடனே வாயை திறந்து முதல் ஒரு கேள்வி கேட்பேன், இன்னத்துக்கே வந்துட்டீங்களா கேக்குறாங்களா? அப்பவே பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கல்யாணம் நாளானைக்கு இன்னைக்கே வந்துட்டியா மச்சான்? வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல? காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டார். காத்து எப்படி அடிக்குதோ அப்படியே போயிடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. நாங்க சின்ன வயசுல நாங்க அன்னப்பர் ஆத்துல குளிச்சிருக்கிறோம். சின்ன வயசுல நாங்க அன்னப்பர் ஆத்துல நிறைய குளிச்ச அனுபவம் இருக்கு. அப்ப எங்களோட சின்னவங்க எங்களுடைய பெரியவங்க எல்லாருமே நாங்க அந்த ஆத்துல ஜாலியா அப்படியே குளிச்சுட்டு இருப்போம். தண்ணி மேல அருவி மாதிரி வரும், மேல இருந்து அப்படியே வரும். நாங்க அந்த கீழே இடத்துல இருந்து குளிச்சுட்டு இருப்போம். சில டைம் தண்ணி போர்ஸா வந்துச்சுன்னா சிலரை இழுத்துட்டு போகும் பாருங்க. தண்ணி ரொம்ப ஆழமெல்லாம் கிடையாது. அன்னப்பர் ஆறுல ரொம்ப ஆழமெல்லாம் கிடையாது. இழுத்துட்டு சிலர்லாம் இந்த தண்ணியில இழுத்துட்டு போவாங்க. அப்படியே ஐயோ அண்ணா காப்பாத்து. அது சின்ன அளவுதான், ஆழம் பெருசு ஆழம் இல்ல. சிலர் பேலன்ஸ் இல்ல, அவளுக்கு அந்த திறன் இல்ல, அந்த பலன் இல்ல. அதனால சின்ன ஒரு தண்ணி வந்தாலும் அவர்கள் என்ன செய்யுது? இழுக்குது. சில பேருக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இழுக்குது? இழுப்பு சீக்கிரம் வந்து போய் சேர்ந்துடாதீங்க. ஆமா, அதில் தகிரியுமா காற்று அடிக்கிற போக்கிலே போயிடாதீங்க. சிலருக்கு ஒரு காரியம் அப்படின்னு அதுலயே போயிடுறது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு தலைவலி வந்திருக்கும், 7 மாசம் அதே தலைவலி தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு விசேஷம், ஒரு இளவு, ஏதோ ஒரு கடா வெட்டு வந்திருக்கும், அந்த கடா வெட்டு வச்சு 7 மாசம் ஓட்டிடுறது. என்ன ஆமென் வர மாட்டேங்குது? ஒரு வகுத்து வலி வந்திருக்கும், அந்த வகுத்து வலி வச்சுட்டு 1 மாசம் ஓட்டுறது. ஆண்டவரே பாஸ்டர் வகுத்து வலி பாஸ்டர், அது சரியாய் 3 நாளே சரியா போச்சு. என்ன ஆமென் வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கால லைட் அடிபட்டு இருக்கும், ஒரு கால சின்ன வலி வந்திருக்கும், அந்த வலியவே நம்ம பல மாசம் வச்சுட்டு அதுலயே கடத்துறது. பாஸ்டர் நிக்க முடியாது, பாஸ்டர் நடக்க முடியாது, பாஸ்டர் ஓட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் 2 நாள்ல சரி பண்ணிட்டாரு, கர்த்தர் 1 வாரத்துல சரி பண்ணிட்டாரு. சும்மா அதை வச்சுட்டு அப்படியே நடந்தீங்கன்னா அப்படியே பழக்கமா மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. தடைகளை மேற்கொள்ளணும். காசு இல்லைன்னா அந்த காசே இல்ல பாஸ்டர் அப்படியே ஓட்டக்கூடாது. காசு வரும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. காசே இல்ல, ஐயோ வருமானமே வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு நாள் அப்படி இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு நாள் அப்படி நீ கஷ்டப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் அதை கடக்க வச்சிருக்கலாம், கர்த்தர் அதை ஜெயிக்க வச்சிருக்கலாம், அதை முன்னேற வச்சிருக்கலாம். அதுலயே உட்காரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மேற்கொண்டு ஜெயிக்க பழகுங்கள். நான் உங்களுக்கு எத்தனையோ முறை சாட்சி சொல்லியிருக்கிறேன், டாக்டர் எனக்கு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தார். நீ இப்படித்தான் இருக்கணும், கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஆமா சோத்ரு அந்த மாதிரி இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டார். நான் அதவே புடிச்சிட்டு எங்க போனாலும் சொல்லுவேன், நான் அதெல்லாம் செய்யக்கூடாது, எனக்கு சரீரம் சரியில்லைங்களோ, நான் முடியாதவன், நான் பலவீனமானவன். இப்படியே பல வருஷமா ஓட்டின பாருங்க, நான் ஜெயிக்கவே இல்லை. எப்ப அதை மேற்கொண்டனோ கர்த்தர் அதை ஜெயிக்க வச்சா. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாண வீட்டுக்கு போனா எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க, எங்க வீட்டார் உட்பட நான் சொல்றேன்.
எல்லாரும் என்ன வீட்டுல ரூம்ல உட்கார வச்சுட்டு இவங்க வாட்டுக்கு போய் நல்லா கல்யாணம் வீடு. எங்க ஊர்ல எல்லாம் ஆமா சாரி அலையில 9 வகையான சாப்பாடு 15 வகையான சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. தோத்துரும் இலையே நிரம்பிடும், எதை சாப்பிடலாம்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். தோத்துரும் அலையில அதுல இதுல ஒவ்வொன்றும் சும்மா தொட்டுக்கு தான் முடியும், அவ்வளவு ஐட்டம் வச்சிருப்பாங்க. எனக்குதான் வகுறு பத்தி எரியும். பழைய சோறும் பழைய சாம்பார் எங்க வீட்டுல வச்சுட்டு போயிருவாங்க. ஆமா அலையில ஆமா அப்படிலாம் பல நாள நான் இருந்தேன். இப்ப சொல்றேன் எனக்கு எதுவுமே இல்ல. அது சாத்தான் கொண்டு வந்த தடை, அது பிசாசு கொண்டு வந்த தடை. நான் இது கூட சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. எனக்கு திக்குவாய் இருந்துச்சு பாருங்க, திக்குவாய். பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனா ஒளிஞ்சுக்கும், போய் பின்னாடி ஒளிஞ்சுக்குவேன், லேட்டா தான் போவேன். பயில் படிக்க வச்சிருவாங்களே, பயில் படிச்சு வச்சா எனக்கு அவமானம் ஆயிரும், கேவலம் ஆயிரும் அப்படின்னு ஒளிஞ்சுதான் போவேன். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் என் தடைகள் மாறல. எப்ப அந்த தடைகளை மாற்றினோ சொல்லுங்க. இப்ப பைபிள் தூக்கிட்டு நெஞ்சு நிமித்திட்டு போறேன். படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கடா, படிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்கடா அப்படின்னு கேட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். நேற்றுக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதுலயும் எனக்கு பைபிள் ரீடிங் விட்டாங்க. சந்தோஷமா போய் நல்ல கம்பீரமா வாசிச்சேன். என் ஃப்ரெண்டு பாஸ்டர் வெரி குட், சூப்பரா வாசிங்கன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தடைகள் இருக்கிற வரைக்கும் அந்த தடைகள் மாறாது. அந்த காற்றிலேயே நம்ம போக வைக்கும், அந்த தடைகளையே நம்மளை பயணிக்க வைக்கும். ஆனால் ஆவியான சொல்றாரு அல்லேலூயா, தடைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நிறைய வசனம் இருக்கு பாருங்க. ஆமா, அந்த 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, மேலும் பெருங்காற்று மழையிலே நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாளில் சில சரக்குகளை கப்பலில கடலில எரிந்தோம். ஒரு பிரச்சனை, தடைகள் கொண்டு வந்ததெல்லாம் அவங்க கடலை தூக்கி போடுறாங்க. ஆகாரமா இருந்திருக்கலாம், அவன் ஆசீர்வாதமா இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில வந்த பல நன்மைகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் தூக்கி கடல்ல தூக்கி போடுறாங்க. இழப்புகள், பல இழப்புகள் வருது. தூக்கி தூக்கி போட்டே கூடாது, அதை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி எடுக்கணும். அதை பெற்றுக் கொள்வதற்கான பாதையில நீங்க நடக்கணும். ஒரு நாட்கள் நீங்க கடன் வாங்கியிருக்கலாம், ஒரு நாட்கள்ல ஏதோ ஒரு கடன் சூழ்நிலை கடன் வாங்கிருக்கலாம். அதுவே நீங்க ரொட்டீனா செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, அதை மேற்கொள்ள பழகணும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடன், பணம் இழப்பு வருது அப்படின்னா அதை எப்படி அடுத்து மேற்கொள்ளலாம், அந்த முயற்சி எடுங்க. உங்க வாயின் வார்த்தையின்படிதான் சிலருக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இல்ல இல்ல, வரல, வரவே இல்ல அப்படி ஒப்பராண்டி சத்தியமா வரல. தடை நம்மளே தடை போடுறோம், பல இடத்துக்கு தடை நம்மளே செய்யறோம். கர்த்தர் நிறைய கொடுக்கலாம், ஆசீர்வாதம் தரலாம், அதை வரலன்னு சொல்லக்கூடாது. தேவன் கொடுக்கும் போது நம்மளே அதை தடை சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு, வீட்டுக்கு தேவையானது கொடுத்திருக்கிறாரு, வருமானம் தேவையான தந்திருக்கிறாரு, இப்ப கர்த்தர் சுகமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சிலர் வாயில இன்னும் அப்படித்தான் வருது. தசமாங்கெல்லாம் ரொம்ப கம்மியா வைக்கிறது. எனக்கு தெரியும் எவ்வளவு வருமானம் எவ்வளவு காரியம் தெரியும். ஆனால் நம்முடைய எவ்வளவு நம்ம கேட்டா இவ்வளவுதான் எனக்கு வருது, இவ்வளவுதான் எனக்கு தேவன் செய்கிறார் அப்படி நம்மளா தடையை உண்டாக்கி நம்மளா இன்னும் தூக்கி நம்ம மற்ற காரியத்துக்கு போட்டு விடக்கூடாது. அந்த தடைகளை மேற்கொள்ளணும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நான் தீர்மானம் பண்ணேன், இந்த வருஷம் நான் 1ஆம் தேதி தீர்மானம் பண்ணேன், இந்த வருஷம் சபைக்கு வாரம் நான் இருக்கிறதுல அதிகமா கொடுக்கணும். இருக்கிறதுல பெரிய நோட்டு எதுவோ அதைத்தான் நான் காணிக்க கொடுப்பேன். மாசத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை 2 மடங்கு கொடுப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் கொடுக்கறதுனால தான் நான் சொல்றேன். தோத்துரும் அல்லேலூயா. கொடுக்காம நான் சொன்னேன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். தோத்துரும். ஆமென் அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அதைத்தான் நமக்கு அற்புதமாய் கொடுக்கிறார். எனக்கு வரல இல்ல அப்படின்னு நம்ம தடையாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம தடையா இருக்கும். அதை மேற்கொண்டு ஜெயிக்க பழகுங்க. சத்துருக்களை, போராட்டங்களை, சூழ்நிலைகளை ஈஸியா ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. கட்டமா ஒரு அல்லேலூயா. இப்போ பிரதர் மணி இருக்கிறாரு, ரொம்ப வருஷமா எனக்கு அவங்களுக்கு தெரியும். அவர் சின்ன ஒரு பிசினஸ் பண்றார், காரு செகண்ட் சேல்ஸ் எல்லாம் பண்றார். ரொம்ப வருஷமா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு கார் பார்க்கணும், கார் வாங்கணும், அது தேவன் எனக்கு ஊழியத்துக்கு ஒன்று செய்யணும், ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அவர் சொல்லிய பல வருஷம் ஆச்சு. அவரும் கூட இருக்கனால சாட்சியா சொல்றேன்.
எத்தனையோ காரு எனக்கு பார்த்து பார்த்து அனுப்புவாரு. நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே மண்டே சொரிஞ்சுட்டு அப்படியே விட்டுருவேன். சரி மணி அப்புறம் பார்த்துக்கலாம் மணி அப்படின்னு விட்டுருவேன். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ரீசன் எனக்கு அவருக்கு தெரியும். மணியை சொல்லுவா, அப்படி பாஸ்டர் உங்க என்ன நிலை எனக்கு தெரியும் பாஸ்டர், எதுக்கா நீங்க யோசிக்கிறீன்னு தெரியும். ஏன்னா பொருள் வாங்குறது பிரச்சனை இல்லை, அதை சரியா செய்து முடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கார் வாங்கியிருக்கிறோம், சோத்துறோம், கடன் தான் பாருங்க, டியூ தான். அல்லேலூயா. ஆனா என்னுடைய திராணி, என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய அளவு எப்படி என்பதை எனக்கும் ஆவியானவருக்கு தெரியும். எனக்கும் என்னோட நெருங்கி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை எப்படி செய்யணும், அப்பதான் நான் கார் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல இத்தனை வருஷமா ஓடும். என் புள்ள அடிக்கடி லிஃப்ட்னா சொல்லுவா, அப்பா கார் வாங்கப்பா, எல்லாம் கார் வாங்கிட்டாங்க, என் ஃப்ரெண்டுகள்லாம் கார் வாங்கிட்டாங்க, நீங்க மட்டும் தான் வாங்கலப்பா, ஏன் அந்த அளவுக்கு நீங்க குறைஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி அடிக்கடி என் புள்ள என்னை நோண்டிட்டே இருப்பா. நான் சொல்லுவேன், இந்த நியூ இயர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வீட்டுல கார் நிக்கணும் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு 2ஆம் தேதி இந்த முதல் வாரத்துல உனக்கு கார் நிக்கும்னு சொல்லி 5 வருஷமா ஏமாத்திருந்தேன். ஒவ்வொரு வருஷம் வரும்போது சொல்லுவா, அப்பா எங்கப்பா நியூ இயர் வரும், வந்து முடிஞ்சு போச்சு. என்னப்பா இல்ல எதுக்கு இந்த ஷார்ட் சொல்றேன் தெரியுமா? நான் இந்த மாசத்துல முதல் டியூ கட்டணும். எவ்வளவு டியூ கட்டணுமோ எனக்கு தனிமையா கத்தர் அந்த தேவைகளை கொடுத்தார். நான் ஊழியத்துல எதையுமே பார்த்து செய்யறதில்ல, பல தடைகள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா மேற்கொள்கிறோம். நம்ம என்ன செய்யறோமோ தேவ சித்தத்தின்படி திட்டத்தின்படி அதை மேற்கொள்ள விரும்பணும்னா கத்தர் அதற்கான காரியங்களை சரியா நான் எப்ப கட்டணுமோ 2 நாளைக்கு முன்னாடியே, நம்ம விசுவாசி அல்ல, நம்ம ஆத்துமா அல்ல, அல்லேலூயா, தேவன் எதை கொண்டு யாரை கொண்டு எப்படி யாரை நடத்தணும், அவங்க விசுவாசத்தை அந்த மாதிரி தேவன் நடத்துவான். ஆமென் சொல்லுங்க. நான் உடனே மனைவி சொன்னேன், பத்தியா கத்தர் நம்ம தேவைகளை அறிந்து அவர் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், பிறந்த உடனே நிறைய பேர் அங்க படிக்கணும்னாங்க. நான் ரொம்ப யோசிச்சேன். ஏன் தெரியுமா? அவளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் நம்ம ஒரு நாள் டிலே இல்லாம என்ன செய்யணும், கட்டணும். எப்படி கட்டுவேன்னு தெரியாது. நாங்கெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல தான் படிச்சோம், இலவசமா படித்தோம். நான் பைபிள் காலேஜ் வரைக்கும் இலவசமா தான் படித்தேன். 3 வருஷம் பல லட்சங்கள் இல்லாமத்தான் நான் படிச்சு இங்க வந்திருக்கிறோம். ஆனா என் பிள்ளைக்கு அடுத்த ஸ்தானத்துல போகும்போது எல்லாரும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாதீங்க, ஆமா அவங்க ஒரே பிள்ளை நல்லா படிக்க வைங்க, நல்ல அறிவுள்ள பிள்ளை அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரே டவுட் தெரியுமா, என்னால கரெக்டா ஃபீஸ் கட்ட முடியுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அவ 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா. இது வரைக்கும் எப்படி ஃபீஸ் கட்டணும்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்கூல்ல ஃபீஸ் போன் பண்ணி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அதை கட்டி முடிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு இந்த தேவைகளை இருக்கணும், இது வரைக்கும் எந்த விசுவாசி முதல் நான் சொன்னது கிடையாது. நான் ஒன்னும் ஊழியத்துல கால் வைக்கும்போது சொன்னேன், எப்ப என் தேவைகளுக்காக இன்னொருத்தர் நம்பி நிக்கிறனோ அப்ப இந்த ஊழியத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மட்டும் இல்ல, இனி எத்தனை வருஷம் ஆனாலும் என் தேவைகள் யாருக்கும் தெரியாது, என் தேவைகள் யாருக்கும் நான் சொல்ல போறது கிடையாது. கர்த்தரை நம்பி அவர் சமூகத்துல ஜெயிக்க வேண்டியவைகளை ஜெயித்து முன்னேறும் போது, விசுவாசத்தோடு பாதையில நடக்கும் பொழுது தடைகளை கர்த்தர் மாற்ற செய்வார். இந்த கிரேத்தா தீவு உங்க தடைகளை மாற்றும். பவுலின் வார்த்தையை கேளுங்க, தேவனுடைய சத்தத்தை கேளுங்க, தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து நடங்கள், அப்பொழுது உங்க வாழ்க்கையில தடைகள் மாறும். 2வது நான் சொன்னேன், தங்கள் விரும்பினது கை கூடும். இந்த கிரேத்தா தீவில அந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கும், 27:13 வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த கிரேத்தா தீவு தாங்கள் என்ன விரும்பினார்களோ அதை கைகூட வச்சது. ஆமென் சொல்லுங்க. எப்படி இது கை கூடினது? பவுலினுடைய வார்த்தை, பவுலுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது, பவுல் நடக்கிற பாதையில நடக்கும் பொழுது, ஊழியக்காரர் செய்கிற காரியத்தை பின்பற்றி செல்லும் பொழுது, என்னெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அதெல்லாம் நம்ம கைய கூடும். ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரருக்கு தெரியாம, பாஸ்டருக்கு தெரியாம, சபைக்கு தெரியாம நம்ம எந்த பிளான் பண்ணாலும் அது தோல்வியாத்தான் முடியும். அதை நான் என்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஊழியக்காரனுக்கு தெரியாம செய்கிற காரியங்கள் அது நமக்கு ஆசீர்வாதமா வரா.
அல்லேலூயா. தாங்கள் விரும்பினது கை கூடினது. சொல்லுங்கப்பா, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன விரும்புனீங்க? உங்க விருப்பம் என்ன, நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? கர்த்தர் அதையெல்லாம் நிறைவேற்றுவாரா. இந்த கிரேத்தா தீவு அப்படின்னு என்னன்னு சொன்னேன்? பவுலுடைய சொல் வார்த்தை, பவுலுடைய தேவன் பேசின வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள். அதை நம்ம பார்த்து ஓடும் பொழுது வாழ்க்கை இதெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அதெல்லாம் கர்த்தர் கை கூட பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நெகேமியா பாபிலோன் தேசத்துல, அந்நிய தேசத்துல இருக்கிறான். சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அவன் அங்க இருந்து இந்த எருசலேமில் இருந்து வந்த மனிதத்தை விசாரிக்கிறார். எப்படி அந்த ஊரை எப்படி இருக்குது, நாங்க இந்த ஊர்லாம் எப்படி, எருசலேம்ல எப்படி இருக்கு, அலங்காரம் எப்படி இருக்குது, ஆலயம் எப்படி இருக்கிறது, அங்குள்ள காரியங்கள் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறார். அந்த ஊர்ல வந்த ஒரு மனுஷன் விசாரிக்கிறார். கேள்விப்பட்ட உடனே அந்நியர்கள், பெலிசியர்கள் வந்து அந்த அலங்கத்துல இடிச்சிட்டாங்க, அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே வெளியூர்ல இருக்கிற நெகேமியா புலம்பி அழுகிறார். ஐயோ, தேசம் என் அலங்கம் அக்கினியினால சுட்டரிக்க போய்விட்டதே என்று புலம்பி அழுது சோத்திரம். அவன் போய் ராஜா கிட்ட போய் சொல்றான், நான் இந்த மாதிரி என் தேசத்தை கட்டி எழுப்ப நான் போகணும், ஒரு வாய்ப்பு கொடுங்க. போராடி அவர் வந்து இந்த தேசத்துல அல்லது கட்டி எழுப்பதற்கான முயற்சி எடுக்கிறான். நெகேமியால நீங்க வாசிங்கன்னா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். பரலோகத்தில் இருக்கிற தேவனே, எங்கள் மண்டாட்டை கேட்டு எங்களுக்கு உதவி செய்யுமே, எங்களுக்கு கை கூட வர பண்ணுமே என்று ஜெபம் பண்ணுகிறான். 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவன் ஜெபம் பண்ணின மாதிரி 52 நாள்ல அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கை கூட பண்ணினா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நெகேமியா. ஆமென், அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிப்போம், 16வது வசனத்தை. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியையை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 15 வசனம் சொல்லுது, 15 அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு 25ஆம் தேதியிலே முடிந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வெறும் 52 நாள்ல ஒரு பெரிய அலங்கத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாங்கன்னா அது தேவனாலே கைகூடின சத்துருக்கள் அறிந்து கொண்டான். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கணும்னா சத்துருக்கள் பார்த்து சொல்லணும், தேவனால தான் இது நடந்தது, இவள் ஆராதிக்கிற தேவனால தான் இது நடந்தது அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஜபம் இருக்கணும். ஜபம் இருக்கா? சாபம் இருக்கான்னு கேட்ட, சாபம் தான் இருக்கு, சாபம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. காலை எந்திரிச்சா எழும்ப முடியல, ராத்திரி 2 மணி 12 மணிக்கு தான் வேலை விட்டு வர்றது. அமாவாசையும் விடுறதில்ல, பௌர்ணமியும் விடுறதில்ல, ஒன்னத்தையும் விடுறதில்ல. அல்லேலூயா வர மாட்டேங்குது. வாரத்துல 7 நாள் சிலருக்கு பத்த மாட்டேங்குது. பாஸ்டர் இன்னும் 2 நாள் கூட்டி ஏதாவது கேளுங்க பாஸ்டர், எனக்கு 7 நாள் பத்த மாட்டேங்குது. வாரத்துல கடன் வாங்கியாவது 2 நாள் எனக்கு கொடுங்க பாஸ்டர்ங்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. உழைச்சு 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 ஊருக்கு உழைச்சு, உலகத்துக்கு உழைச்சு, அதுக்கு உழைச்சு உழைச்சு போகும்போது என்னத்தை கொண்டு போவீங்களாமா? வெட்டி எல்லாத்தையும் பிடிங்கிதான் அனுப்புவான். 1-2 வச்சாலும் அதையும் வெட்டியா தான் பிடிங்கிட்டு போறான். இல்ல ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இருக்கிற சுடுகாட்டுல நம்ம புதைச்ச இடத்துல நம்மளாம் இருக்கிறது இல்ல, அவனே எடுத்து வெட்டி தூக்கி போடுறான் எங்காவது. போன தடவை ஒரு பாஸ்ட் ஒருத்தர் அடக்கம் பண்றதுக்கு போயிருந்த பொள்ளாச்சி கல்லாறையில் ஜோம் பண்ணிட்டு இப்படி திரும்புறேன், பின்னாடி ஒரே எலும்பெலும்பா கிடக்கு. ஆட்டு எலும்பா மாட்டு எலும்பான்னு பார்த்தேன், மனுஷ எலும்புங்க. ஆமே, அத கூட மனுஷன் என்ன செய்யறதில்ல, குளிக்கல வைக்க விடுறது இல்ல, அதையும் தோண்டி எடுத்துறான். அவன் என்ன வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் சுத்தி முத்தி பாக்குற எல்லா எலும்பு கூட இருக்கு. எசேக்கியேல் இருந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு.
ஆமே. நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமான நிலையில போகிறோம். யாருக்காக உழைக்கிறோம்? எதுக்காக உழைக்கிறோம்? சத்துருக்கு முன்னாடி நம்ம காரியம் தேவனால் கைகூடி வந்தது என்று அவர்கள் அறிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள், நம்முடைய காரியங்கள் அப்படி இருக்கணும். ஜெபத்துல, வேத வாசிப்புல, ஆவிக்குரிய நடப்புல, பேச்சுல, செய்கையில, உங்களுடைய ஆக்டிவேஷன் காரியத்துல அவங்களை அப்படி பரிசுத்தத்தை பார்க்கணும். இவங்க தூய்மையானவங்கன்னு சொல்லணும், நம்மளை பார்த்து சொல்லணும். இவங்க பரிசுத்தமானவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். இவங்க நல்ல கடவுள் பக்தி உள்ளவங்கன்னு சொல்லணும். லேலுயா சொல்லுங்க. மாரியாத்தா கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பக்தியா இருந்தோம். என்ன ஆமேனா? கண்ட கண்ட காரியத்துக்கு போகும்போதெல்லாம் பக்தி, பயங்கரமா பக்தியா இருந்தோம். இப்ப ஆண்டவரை, ஜீவனுள்ள ஆண்டவரை தேடுவதற்கு பக்தியே இல்லை. அதுதான் ஒரு பாஸ் சொன்னார், உண்மையுள்ள ஆண்டவரை தேடுறவர்களுக்கு பொய் பக்தியா, பொய்யான கடவுளுக்கு உண்மையான பக்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையான தெய்வத்திற்கு பொய் பக்தி, பொய்யான கடவுளுக்கு உண்மையான பக்தி. நிறைய நேரம் அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய பக்தி வேறாக்கி எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கு? காலை எந்த சொன்ன ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல என் வாழ்க்கை இப்படி இப்படி எல்லாம் தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியா நம்ம வாழ்க்கை நடத்துறோம்? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்குரிய ஜபத்தை நான் செய்யணும், இன்னைக்குரிய வேத வாசிப்பை நான் செய்யணும், இன்னைக்குரிய பரிசுத்த வாழ்க்கை நான் வாழணும், இன்னைக்குள்ள தேவனுக்கு பிரியமான காரியம் நான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்றோம். சோரை விட, சாப்பாட்டை விட, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை விட அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் ஓடுறோமே. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நம்ம காரியங்கள் கைகூடும்? சோத்திரம். தேவ சத்தத்தை கேட்காம, தேவன் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படியாம, தரிசனத்துக்கு கீழ்ப்படியாம, தேவ திட்டத்திற்கு மடிய நடக்காம எப்படி காரியங்கள் கைகூடும்? வசனம் சொல்றது, தாங்கள் கோரினது, விரும்பினது கைகூடினது. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் படிக்கிறாங்களா? அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்றாங்களா? கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ்றாங்களா? காத்து வாடகை விட்டுட்டே இருக்கிறான், இருதயத்தை நிறைவேறதுக்கு வாடகை விட்டுட்டே இருக்கிறான். புரியலையோ நான் சொல்றது? இருதயம் இருக்கிற ஒரு இருதயம் தான், ஆனா கண்டவங்களுக்கு எல்லாம் வாடகைக்கு விடுறாங்க, ரூம் வாடகைக்கு விடுற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. யாரு வந்தாலும் இருதயத்தை கழட்டி கழட்டி கொடுத்துடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. யார் பேசினாலும் இருதயத்துக்கு இடம், பேசினாருக்கு மட்டும் இடமே இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் பேசினானா, சொந்தக்காரன் பேசினானா, அவன் பேச, இவன் பேச, எல்லாத்துக்கும் இருதயத்தை உங்களை விட்டு பிரியருக்கு மனசே இல்லை. நீங்க நல்லா பேசுறீங்க, நல்ல மனசுக்குள்ள ஒட்டிட்டீங்க. இயேசு கிறிஸ்து யாராரோ ஒட்டிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மட்டும் ஒட்ட மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. காரியங்கள் கைகூடும், கர்த்தர் கைகூட வைப்பார். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? இந்த கிரேத்தா தீவிலே தப்பி பிழைப்பதற்கு, வருத்தங்கள் சேதமில்லாம இருப்பதற்கு பவுலின் வார்த்தை, சத்தம், போஜனம், வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு தந்த ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிறது என்னிடத்துல கேளு. நீ விரும்புகிறதே, உங்க அப்பா நல்ல ஆண்டவரை தேடுறவர். தாவீதை குறிச்சு ஆண்டவர் சொல்றார், அவர் நல்ல தேவனை துதிச்சு மகிமைப்படுத்த, உன் நிமித்தம் பல காரியம், அவர் நிமித்தம் உன் வாழ்க்கையில பல காரியம் செய்ய போற. நீ விரும்புற இடத்த கேளு. நம்மளா இருந்தா, அப்பா கார் வாங்கல, அப்ப எனக்கு ஒரு காரு, சோத்திரம். ஆமா, அப்பா இருந்த வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தார், எனக்கு ஒரு சொந்த வீடு, சோத்திரம். ஆண்டவரே இந்த இடத்துல இப்படி ஒரு பிளாட்ல இப்படி ஒரு வீட்டை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு பல லிஸ்ட் ஒடுக்கி இருப்போம். ஆனா பவுல் கேட்டது, ஆண்டவரே என்னை அடுத்த ஸ்தானத்துல ராஜாவை நிக்க வச்சிருக்கு, எனக்கு ஞானத்தை மட்டும் கொடுங்கப்பா. என்னத்தை கொடுங்க? ஞானத்தை கொடுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கேட்ட ஞானத்தை மட்டும் இல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் அந்த சாலமோனுக்கு கொடுத்தார். விரும்பினதெல்லாம் கைகூடும். முதல்ல தேவ விருப்பத்தை நிறைவேற்றுங்க, தேவ விருப்பத்தை செய்து நிறைவேற்றுங்க. அப்ப நீங்கள் விரும்பினது மேலானதை கர்த்தர் கொடுப்பார். தேவனை விரும்புங்க, ஜெபத்தை விரும்புங்க, ஆராதனையை விரும்புங்க, பரிசுத்த வாழ்க்கையை விரும்புங்க. நான் தூய்மையா வாங்கணும், பரிசுத்தமா வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரிட்டு இருந்து, பக்கத்து பொம்பளைட்டு இருந்து வெத்தலை பாக்கு புடுங்கி வாங்கி வாயில போட மாட்டேன். பக்கத்துல குடிக்கிற மாதிரி நானும் குடிக்க மாட்டேன். பக்கத்துல புகை விடுற மாதிரி நானும் புகை விட மாட்டேன். தோத்துடும். அவ கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி நான் பேச மாட்டேன். அவ தண்ணி பிடிக்கும் போது சண்டை கட்டுற மாதிரி நானும் சண்டை கட்ட மாட்டேன். அவ வரிஞ்சிட்டு வர்ற மாதிரி நானும் வரிஞ்சிட்டு போக மாட்டேன். என்ன அல்லேலூயா ஆமென்னு சொல்ல மாட்டேன்?
சோத்திரம். தேவனோடு கூட வாழ்ற அந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. அப்ப தேவன் நம்ம எதிர்பார்க்காத மேலான காரியங்களை செய்வார். எப்ப பார்த்தாலும் உருனே முறைச்சிட்டே நம்ம திட்டிட்டு கோபம் பண்ணிட்டு பகை பண்ணியே சண்டை பண்ணிட்டே வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தா நம்ம நினைக்கிறது கை கூடவே கூடாது. ஒரு மனம் ஒற்றுமையோடு ஒரு அன்போடு ஐக்கியத்தோடு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் நான் கண்டு கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா பாவமா மாறிடுவேன் நானு. அதனால கேட்கறதுக்கு பயமா இருக்கு. சோத்திரம். அல்ல விசுவாசிகிட்ட கூட அப்படித்தான். பாஸ்டர்மார்கள் முதல் விசுவாசிகள் முதல் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நான் தொலைஞ்சேன். கேட்க முடியல, வார்த்தையில் நம்மளும் சொல்ல முடியல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? எங்க நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், என் கதையை கேட்டீங்கன்னா உங்களால சொல்லவே முடியாது பாஸ்டர், அவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்க முடியாத சூழ்நிலை. ஆமென் சொல்லுங்க. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவ காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தர் உங்க காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவா. மூணாவது சொல்றேன், தகுந்த ஆலோசனை கிடைக்கும். 14 வசனத்தில் 12வது வசனத்தில் கடைசி சொல்லுகிறது, நம்ம தங்கும்படி அந்த மழை காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். நல்ல ஆலோசனை எப்படி இருக்கணும், எங்க தங்கணும், எது உங்களுக்கு சேஃப்டி, எது உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அநேகர் சொன்ன அந்த ஆலோசனை. சோத்திரம். தேவனிடத்துலதான் நல்ல ஆலோசனை இருக்கு. சோத்திரம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். சோத்திரம். அப்ப கர்த்தரிடத்தில் தங்களுடைய ஆலோசனைகளை கேட்கணும். தேவனிடத்தில் தகுந்த ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்தா நமக்கு நல்ல பாதுகாப்பு உண்டு, நல்ல பிரயாணம் உண்டு, நல்ல காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். அப்ப நல்ல ஆலோசனைகளை தேவனிடத்திலிருந்து கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆலோசனை கேட்கறதுக்கு முன்னாடி போய் பக்கத்துல இருக்கிற விசுவாசிட்டு போய் என்ன அக்கா ரூத்தக்கா, நான் இந்த மாதிரி பாஸ்டர்ட்ட போலான்னு இருக்கிறேன், நீ என்ன சொல்றா, இந்த விஷயத்துல பாஸ்டர் மட்டும் போயிடாத, நீ தொலைஞ்ச, நான் சொல்ற ஆலோசனையும் கேளு, உனக்கு நல்ல புத்திய சொல்றேன் கேளு, பாஸ்டர் சொல்லாத, பாஸ்டா மட்டும் சொல்லாத, நம்ம சின்ன பாஸ்டர் மட்டும் சொல்லிடாத, நான் சொல்றது மட்டும் எவகட்டின்னு சொல்லிடாத, நான் சொல்ற மாதிரி செஞ்சிரு. அந்த அக்கா விலகாம போயிரும், இந்த அக்கா விலகாம போயிரும், கடைசியில 3 குடும்பம் சபையை விட்டு விலகி போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. நீ யாரியா எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு, நீ எவடி எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு, நீ யாரியா எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு? நான் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க போறேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அநேகர் ஆலோசனைக்காரர் நிமித்தம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு நம்மகிட்ட கேட்காம செய்யறாங்க பாருங்க ஒரு காரியம், எனக்கு பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. அவ இருப்பது இல்லாம இருப்பது மேல் என்று நான் நினைப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்காம, பாஸ்டர்ட்ட கேட்காம, சபையில சொல்லாம அறிவிக்காம எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யறது நிமித்தம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜோமனவே தோணாது. எந்தையுமே பாஸ்டர்ட்ட ஆலோசனை எடுத்து செஞ்சு பாருங்க, அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. பவுலிடத்துல பல ஆலோசனை கேட்டு நடந்ததுனால அங்க அல்லேலூயா ஆமென் சோத்திரம் மகிமையாய் மாறினது. பவுல் கூட சொல்றாரு பாருங்க, 31ஆம் வசனத்துல, பவுல் 100க்கு அதிபதி சேவரை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்க தப்பி பிழைக்க மாட்டீர்கள். அப்போ பவுல் கூட அங்கிருந்த அதிபதிகளுடைய ஆலோசனைகளை அவன் கேட்டிருக்கிறான். கப்பல் இருந்த பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறான். நான் தலைவன், நீ தலைவன் அப்படி அல்ல, நல்ல ஆலோசனை ஒரு இடத்துல கேட்கணும். உங்களுக்கு முக்கியமா பாஸ்டர் ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சொல்லணும், கேட்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமா சோத்திரம், அல்லேலூயா. 11ஆம் வசனத்துல 100க்கு அதிபதி பவுலுடைய சொல்ல கேட்கல. ஆமென், அல்லேலூயா. அதே அதிபதி தான் 43ஆம் வசனத்துல 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதா இருந்து அவருடைய யோசனையை தடுத்து அவர்களை அங்கே அல்லேலூயா காப்பாற்ற வைக்கிறார்.
அல்லேலூயா. எங்க அவன் கேட்கலையோ அதுக்கப்புறம் பவுலுடைய வார்த்தையை அவன் கேட்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் இப்ப பவுலை காப்பாத்துறான். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. 100க்கு அதிபதியே பவுலுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்னா, கீழ்ப்படிஞ்சிருக்கிறார்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. எல்லாரும் எளிமை நிற்போமா தேவ சமூகத்துல. அல்லேலூயா. கடைசியாக நான் சொன்னேன், தப்பி பிழைக்க வைக்கும். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்கள் அது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தது. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் அவர்களை தப்பி கரை சேர்க்க வைத்தார். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் தேவ சமூகத்துல கிரேத்தா தீவை நெருங்கி வா, கிரேத்தா தீவை கிட்டி வா, பக்கத்துல வா. ஓ அல்லேலூயா. தடைகளை மாற்று. ஓ நம்ம விரும்பினதெல்லாம் நிறைவேறும். உனக்கான நல்ல தக்க ஆலோசனை கிடைக்கும். நீங்க தப்பி பிழைப்பீர்கள். 43ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் தப்பி பிழைத்தார்கள், தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் உம்மோடு நெருங்கணும், வார்த்தையோடு நெருங்கணும், உம்முடைய சத்தத்தை நெருங்கி வரணும். வார்த்தை ஆசீர்வதிங்க.